வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ வேலை சம்மந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான ஆகிடும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தாது. ஏன் பாதிப்பு இருக்குது, அது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக கொண்டு போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்களில் வந்து பார்த்தோம்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும். வீடு சொத்துக்கள் விற்பனையில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் அந்த பெரிய லாபங்கள், புதிய ஒப்பந்தங்களில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி. ஸோ மனைவியால் நல்ல லாபம், குழந்தைகளால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் குருவும் சுக்கிரனும் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. பூர்வீகத்துக்கு ஏதாச்சும் தேவையான விஷயங்கள், ஏதாவது சொத்துக்களோ ஏதாவது வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ அனுகிரகம்லாம் அற்புதமாக இருக்கும். ஸோ எல்லாமே அற்புதமான விஷயங்கள். ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து 3ல் இருக்கா. ஸோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயம், மூத்த சகோதரர், புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனம். புதன்கிழமைக்கு மேலே தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3ல் இருக்கா. ஸோ 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது நிறைய அலைச்சல்களை, 11ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான பெரிய லாபத்துக்கான பிரயாணங்களை நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். அம்மா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தோம்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன் 3ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுத்தின்னு சிறப்பான பலன், நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயம், தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தின்னு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அவ்வளோ பாதிக்காதுன்னா செவ்வாய் வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும், கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தின்னா ராகு வந்து 5லிருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு தாய் தந்தையார் சம்பந்தமான விஷயம் சிறப்பான பலன்கள் இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து 7ல் இருந்து அது பரிவர்த்தனையில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வீட்டு ரியல் எஸ்டேட் சொத்துக்கள், வண்டி வாகன விற்பனையில் சிறப்பான பலன்கள் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாங்க. அவர் வந்து
இப்போ இருக்கிறது 3ல் இருக்காருங்க. ஸோ 8 3 தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், இல்யூஷன் சொல்லுவோம். ஸோ கற்பனையிலேயே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து மைண்டில் போட்டு உலட்டிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து இப்போ வந்து செவ்வாயோட சாதலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் போகும்போது விருச்சிக லக்னம் வந்து கேது திசை. கேது வந்து 11லிருந்து அது சூரியனுடைய சாதலும் புதிய ஒப்பந்தங்கள், புதிய லாபங்கள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சிறு தூர பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னம் வந்து சுக்கிர திசை. சுக்கிரன் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள், வீட்டில் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள். ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணுன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலபுருஷனுக்கு வந்து 3, 7, 11ங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இது காம ரீதியான, இது காம திரிகோணம்னு சொல்லும். ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காமம் ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு செய்கிறது தான் வந்து ராகு. கேதுங்கிறது வந்து 1, 5, 11ங்கிற ஒரு காலபுருஷனுக்கு 1, 5, 9 தாங்கி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள், அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம், குரு துரோகம், அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது, நம்ம வம்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது. அது பொருள் ரீதியான விஷயங்களை மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது. ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகு, பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடாகுடம் அப்படி மாட்டியிருக்குன்னா, ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது, நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது, குழந்தைகளை வந்து கருக்கலைப்பு பண்ணுறது, என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது, எனக்கு சொத்து வேணும் அது வேணும், பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது. ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது, அது குரு கேது ஒன்றா இருக்குது, குரு பார்வையில் கேது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள், அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது, இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும், கருப்பண்ணன், கருப்பசாமி, இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக. அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும். குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள், சிறப்பாக உங்கள் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.